உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த வலியோடு கூடிய பலியை நீங்க செலுத்துங்க. உள்ளம் வேதனையா, ரணமா, புண்ணா, மனுஷருடைய வார்த்தைகள்னாலும் அவருடைய கிரியைகள்னாலும் இருதயம் அப்படியே தொய்ந்து போயிருக்கு. இன்னைக்கு அந்த ஒடுங்கின ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. துதியின் ஆடை. எத்தனை பேருக்கு அந்த ஆடை இன்னைக்கு வேணும்? எனக்கு துதியின் ஆடை வேணும், எனக்கு துதியின் ஆடை வேணும். இந்த ஒடுங்கின ஆவி ஓடணும்னா துதி வரணும். துதி வந்தா அந்த ஆவி ஓடும். இயேசுவின் நாமத்துல குடும்பங்களில் அந்த ஆவி ஓடட்டும். பெண்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பாரம் எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்தை விட்டா, இந்த ஒரு வாரம் ஒன்றை குறித்து கவலைப்பட்ட அடுத்த வாரம் வேறொன்றை குறித்து கவலைப்படுறது. வாழ்க்கை முழுசும் பாரம் பாரம் பாரம், கவலை கவலை, துக்க முகம். இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இந்த பகல் வேளையிலே அந்த துக்க முகம் போகட்டும். புலம்புகிற உதடுகள் இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்துகிறேன். அந்நிய பாஷை பேசுங்க சத்தமிட்டு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்கிறார். ரிபாலா கஷி கேதார சேபலா தரோ. பலி செலுத்து சகோதரியே. வலி இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு. அதன் நடுவிலும் நீங்கள் துதிக்கிற துதிக்கு பேர் என்ன தெரியுமா? துதி பலி, ஸ்தோத்திர பலி. பலிகள் ஏறெடுக்கப்படுகிற இடத்தில் அக்கினி புறப்பட்டு வரும். அக்கினி வந்தா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சத்தம் வரும். அக்கினி வந்தா பாகாலின் பலிபீடங்கள் நொறுக்கப்படும். அக்கினி வந்தா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த தீர்க்கதரிசிகளுடைய தலைகள் துண்டிக்கப்படும். ஒன்னே ஒன்றுதான் நம்ம செய்யணும். பலி செலுத்தின மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலி செலுத்துங்க, துதி பலி செலுத்துங்க, துதி பலி செலுத்துங்க. இருதயம் வலியோடு இருக்கு, ஆனா உதடு துதிக்கட்டும். சரீரம் முழுவதும் வியாதி, ஆனா உதடு துதிக்கட்டும். கடன் பிரச்சனை, உதடு துதிக்கட்டும். சமாதானம் இல்ல, உதடு துதிக்கட்டும், துதிக்கட்டும், துதிக்கட்டும். ஷகபதரபா பாபா ஷிகேதரலா நியலாதலா ஷீதரலா தேரபோ நியபலா ஷிகேரா சேதரபலா. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிசாசு உங்களை ஓடிக்கிட்டே இருக்கான்ல. இல்ல இல்ல, அந்த காரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கை தட்டி கர்த்தரை துதிங்க. பவர்ஃபுல்லா கை தட்டி துதிங்க. உங்க கை தட்டலின் சத்தத்துக்கு சத்துருவின் அஸ்திபாரங்கள் நடுங்கட்டும். அஸ்திபாரம், அஸ்திபாரம். உங்க தலைமுறையை பிடிச்சு வச்சிருக்கிற பிசாசின் அஸ்திபாரங்கள் ஷகபதோரே பாலாத்தே. பலி செலுத்து மகளே. துதியின் ஆடை உன்மேலே, துதியின் ஆடை உன்மேலே. ஒடுங்காத, ஒடுங்காத. பாரங்கள் வைக்கப்படும் பொழுது உதறி தள்ளு. ஒடுங்க, ஒடுங்க. இன்னும் இன்னும் பாரம் வரும். உதறி தள்ளி எழும்பு, எழும்பு சியோனே, சியோனே. தூசியை உதறிவிட்டு எழும்பு. நெடுநாளாய் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாயோ, உன்மேல் தூசி படிந்திருக்கிறது. நீ எழும்பு. ஷகரபா தேரேபா. பெனினாளுடைய வார்த்தைகள் ஒடுக்கிக் கொண்டே இருந்தது. அண்ணால பெனினா மாற மாட்டா. அண்ணாலே நீ மாறணும். பெனினால் சொல்லுகிறதை நம்பி உட்கார்ந்திருந்தா சாமுவேல் பிறக்க மாட்டான். நீ எழும்பு, எழும்பு அண்ணாலே, எழும்பு. தேவ சமூகத்துக்கு போய் பலி செலுத்து. உள்ளத்துல வலி இருந்தது, ஆனா உதடுகளை அசைச்சு பலி செலுத்தின அண்ணாளுக்காக கர்த்தர் அண்ணால நினைச்சாரே. பலி செலுத்துவர்களை கர்த்தர் நினைப்பாரு. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பங்கள் துறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் துறக்கப்படுது. பெனினால பார்த்து கொண்டே இருந்தா சாமுவேல்
தூங்காது, எழும்பு. உதடுகள் அசை, உதடுகள் அசைய 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 பெனினாலின் சத்தம் அடங்கும். தாவீதின் சத்தம் ஏலா பள்ளத்தாக்கில் கேட்கும் வரைதான் கோலியாத்தின் சத்தம் கேட்கும். தாவீதின் சத்தம் கேட்க கேட்க கோலியாத்தின் சத்தத்தை அடக்குகிறவர், அலைகளின் சத்தத்தை அடக்குகிறவர். சத்தமிட்டு நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு முன்னாடி கர்ஜித்து கொண்டிருக்கிற சிங்கங்களின் வாய்கள் கிழிக்கப்படுகிறது. அக்கினி பலனற்று போகுது. தைரியமா நின்னு பாருங்க. மற்றவர்களை அந்த அக்கினி பட்சித்திருக்கலாம், ஆனால் உங்கள் மேல் பலன் செய்யாது. ஜீசஸ் 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 ஜீசஸ். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உண்மையா சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கைகளை தட்டி நம்ம பாடி இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க போகிறோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. நீங்க பாட பாட. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டாவிக்கணும் கட்டாவிக்கணும், கட்டுக்கால உடைக்கணும். எத்தனை பேர் எத்தனை பேர்? கட்டாவிக்கணும் கட்டாவிக்கணும், கட்டுக்கால சகதாரா பதாரா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் சக்கனோ, ஆவியானவர் எனக்குள்ளே. ஒடுங்கின ஆவி இல்ல, துதியின் ஆடை, புலம்பல் இல்ல, ஆனந்த களிப்பு எனக்குள்ளே. அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்கு. இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. பாடு, அறிக்கை செய். உங்க உதடுகள் சத்தம் உயர்த்தி சொல்லட்டும். பிசாசே, இனி உண்மை உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. என் மேல் இயேசு இருக்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஷகாதா ரிகபோ ரிகலா ஷிகேதரோ ரிகனமோ ஷிகேரபோ. அப்படியே மியூசிக்கோட இணைஞ்ச அந்நிய பாஷையில பேசு. கீத வாத்தியங்களை வாசிக்கிறவர்கள் வாசிக்க வாசிக்க தீர்க்க தரிசன ஆவியானவர் வல்லமையா இறங்குவார். விடுதலை உண்டாகும். தாவீது வாசிக்க 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 சவுலுக்குள் இருந்த ஆவி சவுலை விட்டு போனது. டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ். ஒடுங்கின ஆவி ஓடுது. காரணம் காண்பித்து இனி நீ பாரத்தோட மூளையில் உட்காருகிறது இல்ல. இனி
துதியின் ஆடை. எப்பேற்பட்ட கட்டுகளின் நடுவிலும் கர்த்தரை உயர்த்துகிற அபிஷேகம். யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும், யார் வந்தாலும் யார் போனாலும், எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற இருதயம் பெற்றுக்கொள். புதிய இருதயம், புதிய இருதயம், புதிய பாஷை, புதிய அபிஷேகம். கட்டு அவிழ்க்கப்படுகிறது. உன் கட்டுகள் மாத்திரமல்ல, உன்னை சார்ந்த எல்லாரின் கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. வாலிப பிள்ளையே, சத்தமிடு. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம். யுத்தத்தில் வல்லவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, அந்த வேசித்தன ஆவியோடு ஜெயம் நமக்கே. கர்த்தரின் நோக்கம், தேவனுடைய சேனை இறங்கி இருக்கிறது. அழகிய மண்டபத்தில் தேவ சேனை இறங்கி இருக்கிறது. தேவனுடைய யுத்த சேனை, யுத்த சேனை இறங்குது. யுத்த சேனை இறங்குகிறது. வறுமை, வியாதி, பாவம், விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, சிற்றின்பம், பொறாமை, மாம்சத்தின் சகல கிரியைகளையும் அழிக்கிறாக்கினி, பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற பலியிடு. நீ ஒருத்தியா இருந்தாலும் பலியிடு. வீட்டுக்கு ஒரு நபர் தான் இருக்கிறீர்கள் என்றாலும் பலியிடு. ஒரு தேசத்துக்கே ஒருவன் தான். ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் வியாதி, 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 அக்கினி ஜுவாலையே, கட்டிகள் அசைவாடும் யூட்ரஸ் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். துதிக்க துதிக்க மறையட்டும். அசைவாடும் இரத்த நாணங்களில் ஒரு சுகம். இரத்த நாணங்கள்ல சுகம், நரம்புகள் ஒரு சுகம், எலும்புகள்ல ஒரு பலன், சதைகளில் ஒரு பலன். தோல் வியாதி குணமாகட்டும். சுட்டரிப்பின் ஆவியானவர் அசைவாடும் அனலாகும் அக்கினி, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாலின் தடைகளை ஜெயித்திடுவே. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசையட்டும். ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாயிரங்கிடுவார் நம் தேவன், நெருப்பாயிரங்கிடுவார். இறங்குகிறார் நெருப்பாய். மந்த நிலைமைகள் மாறட்டும். நல்ல கைத்தட்டி 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 கைத்தட்டி. அசைவாடும் அனலாகும் அக்கினி, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலையே.
பாபா. நல்லா கைகளை தட்டி அக்கினியின் அபிஷேகம். வானம் திறந்து இறங்கி வந்த தேவாவியானவர் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இனி நீ மலைகளை குறித்து தேவனிடத்தில் பேசுகிறவள் அல்ல, மலையிடத்தில் தேவனை குறித்து பேசுகிறவளாய் மாறுகிறாய். இனி பிரச்சனைகளை குறித்து புலம்புகிறவர்களாய் அல்ல, இனி பிரச்சனைகளை இடத்தில் பேசி அவைகளை அடக்குகிறவளாய் மாறுகிறாய். வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நான் மாறணும், என்ன மாற்றுங்க. இனி துதி என்னுடைய ஆயுதமாக இருக்கட்டும். நான் உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்கணும்பா. உண்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய். உண்மையில் அன்பு கூற எனக்கு உதவி செய். ஆவியானவரே, நாம நேசிக்க எனக்கு உதவி செய்யப்பா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உமக்கே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவ சமூகத்தில் மெல்லிய சத்தத்துல ஒரு சின்ன முடிவை நீங்க எடுத்து இந்த ஆராதனையை முடிக்க போகுது. ஆண்டவரே, இனி நான் பிசாசின் சத்தங்களை கேட்டு, மனுஷ சத்தத்தை கேட்டு, என் மாம்சம் சொல்லுகிறதை கேட்டு அவைகள் என்னை இயக்குகிறபடி நான் வாழாம நீர் என்னை இயக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நீங்க இயக்குங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்போடுதான் ஆராதனை முடியணும். பலியா செலுத்துறேன் சொல்லுங்க, உயிருள்ள ஜீவ பலியாய் பலிபீடத்தின் மேலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் கண், என் செவி, என் கைகள், என் கால்கள், என் உள்ளம், என் உதடு எல்லாம் உம்மையே துதிக்கட்டும். பலிபீடத்தின் மேலே என்னை அர்ப்பணிக்கிறேன். சபைக்கு நேராக, பெண்களுக்கு நேராக தன்னையே பலியாய் கொடுத்த அந்த ஈசாக்கை பஞ்ச காலத்திலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல தேவனுடைய ஊழியக்காரியாய் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை பலியாய் கொடுத்ததினாலே பஞ்ச காலம் இருந்தாலும் எது இருந்தாலும் இவர்களை சுற்றிலும் இவர்கள் பக்கத்தில் 1000 பேர், இவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இவர்கள் விழாமல் நிலைத்து இருந்து இவர்கள் விதைக்கும் போது 100 மடங்கு பலனை கொடுத்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இவர்கள் தலைமுறையையும் கர்த்தர் சபைக்கும் சங்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியாய் நிறுத்தும். அப்பா, இனி இவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை.